ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான் டெக். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருமே வந்துட்டு யூபிஐ பேமெண்ட் வந்து ஆப்ஷன் வச்சுருப்போம். அதாவது முதல்ல வந்து பேங்க்கில் போய் தான் அமௌண்ட் போடுவோம். ட்ரான்சாக்ஷனாலும் பேங்க்கு தான் போவோம். இப்போலாம் வந்து இருக்க இடத்துல மொபைல் மூலியமாக பண்ணிப்போம். அப்படி யூபிஐ அமௌண்ட் பண்ணும்போது அதில் வந்து நடக்கிற மோசடியில் நாம் சிக்கிக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கான டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். யூனிஃபைட் பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் என்று அழைக்கப்படும் யூபிஐ ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக வங்கி கணக்குகளிலிருந்து பணத்தை வந்து பரிமாற்றம் செய்வதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு எளிமையான முறை தான் அது. இது ஒரு வகையான டிஜிட்டல் வாலெட் போல செயல்பட்டாலும் இதனை பல்வேறு வங்கி கணக்குகளுடன் இணைக்கலாம். மேலும் வெவ்வேறு அப்ளிகேஷன்களில் வந்து நம்ம இது பயன்படுத்திக்கலாம். 2016ஆம் ஆண்டுக்கு முன்பு இந்தியாவில் ஒரு வங்கியில் இருந்து மற்றொரு வங்கிக்கு பணத்தை டிரான்ஸ்ஃபர் செய்வதற்கு வந்து ஆர்டிஜிஎஸ், ஐஎம்பிஎஸ் மற்றும் என்இஎஃப்டி போன்றவை பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இவை அனைத்தையும் தூக்கி சாப்பிடும் அளவுக்கு நொடிகளில் பேமெண்ட் செலுத்துவதற்கு தற்போது யூபிஐ வந்து இது உதவிட்டு இருக்கு. இந்தியாவின் பேமெண்ட் முறையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் 2016ஆம் ஆண்டு வந்து நேஷ்னல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்துட்டு யூபிஐ பேமெண்ட் முறையை வந்து அறிமுகப்படுத்தியது. ஆன்லைன் பேமெண்ட்டுகளை எளிதாக்குவதற்கும் சீரமைப்பதற்கும் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த பேமெண்ட் முறை வந்து இந்தியாவின் டிஜிட்டல் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கும் இது இருக்குது. இந்த டிஜிட்டல் பேமெண்ட் முறை வந்து இ-காமர்ஸ் மற்றும் பிற ஆன்லைன் செயல்பாடுகளை பெரிய அளவில் ஊக்குவித்து வரதுனால இதனை சரியான முறையில் பாதுகாக்க பயன்படுத்தாவிட்டால் இழப்புகளை நாம் வந்து சந்திப்போம். யூபிஐ ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பாக இருந்தாலும் பிறரது பணத்திற்கு ஆசைப்படும் நபர்களிடமிருந்து தப்பிக்க ஒரு சில முக்கியமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது கட்டாயமாக தான் இருக்குது. யூபிஐ சிஸ்டத்தை பாதுகாப்பாக பயன்படுத்துவதற்கான ஒரு சில குறிப்புகளை வந்து நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறேன். உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருந்து பணத்தை டெபிட் செய்வதற்கு மட்டுமே யூபிஐ பின் என்டர் செய்யுங்க. பிறரிடம் இருந்து பணத்தை பெறுவதற்கு யூபிஐ பின் வந்து அவசியம் கிடையாது. நீங்கள் பணம் அனுப்ப நினைக்கும் நபரின் யூபிஐ ஐடியை வெரிஃபை செய்யாமல் பணத்தை அனுப்பக்கூடாது. அது ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்டாக இருக்குது. அப்ளிகேஷனோட யூபிஐ பின் பக்கத்தில் மட்டுமே யூபிஐ பின் நம்பரை என்டர் செய்யவும். யூபிஐ பின் நம்பரை யாரிடமும் பகிர்ந்துக்கக்கூடாது, யார்ட்டையும் சொல்லக்கூடாது. இன்க்ளூடிங் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வந்து சொல்லக்கூடாது. பேமெண்ட்களை செலுத்துவதற்கு மட்டுமே கியூஆர் கோடை ஸ்கேன் செய்ய வேண்டுமே தவிர பணத்தை பெறுவதற்கு அவசியம் அது தேவை கிடையாது. பின் நம்பரை பாதுகாப்பாகவும் வச்சுக்கணும். உங்களுடைய யூபிஐ பின் நம்பரை யாரும் சொல்லவும் வேண்டாம். அது உங்களுடைய ஏடிஎம் பின் அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு போல ரகசியமாக தான் பராமரிக்கப்பட வேண்டும். எப்பொழுதும் உங்களுடைய யூபிஐ பின் நம்பரை தனிமையில் பிறர் காணாத வகையில் தான் நீங்கள் வந்து என்டர் செய்யணும். மோசடிகளில் இருந்து எச்சரிக்கையாக இருக்கவும் உங்களது வங்கி அல்லது யூபிஐ சேவை வழங்குனர் என்று சொல்லி உங்களுடைய பின்னு, ஓடிபி அல்லது பிற ரகசியத்தை உட்பட்ட தகவல்கள் எல்லாமே வந்து இமெயில்கள், எஸ்எம்எஸ் அல்லது ஃபோன் கால்களில் எச்சரிக்கையுடன் வந்து கையாள தான் இருக்கணும். யார் கேட்டாலும் சொல்லக்கூடாது. தெரியாத நபர்களிடம் வரும் சந்தேகத்திற்கு உட்பட்ட லிங்க்குகளை வந்து கிளிக் செய்யவே கூடாது. அதிகாரப்பூர்வ அப்ளிகேஷன்களை பயன்படுத்தும். அதாவது யூபிஐ அப்ளிகேஷன்களை கூகுள் ப்ளே ஸ்டோர் அல்லது ஆப்பிள் ஆப் ஸ்டோர் போன்ற அதிகாரப்பூர்வ தளங்களில் இருந்து மட்டும்தான் நீங்கள் டவுன்லோட் செய்யணும். இப்போ வந்து பலவிதமான யூபிஐ ஆப்ஸ்கள் எல்லாமே வருது. ஆனால் இது எல்லாமே வந்துட்டு உண்மையான ஆப் கிடையாது. ஒரு சில ஆர்பிஐ சர்டிஃபிகேட் பண்ண சப்போஸ் அப்படின்னா கூகுள் பே, ஃபோன்பே, அமேசான் பே, வாட்ஸ்அப் பே இந்த மாதிரி வந்து பிரபலமான கம்பெனிஸை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். முன்ன பின்ன தெரியாத ஒரு யூபிஐ அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அதில் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அமௌண்ட் வந்து திருடப்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். வழக்கமான முறையில் உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்கள் மற்றும் யூபிஐ டிரான்சாக்ஷன்களையும் கண்காணிங்க. ஏதேனும் சந்தேகத்திற்கு உட்பட்ட செயல்பாடுகள் கண்டறிய நேர்ந்தால் வந்து உடனடியாக அது குறித்து நீங்கள் வந்து பேங்க்கில் வந்து அனௌன்ஸ் பண்ணணும். ஒருவேளை உங்களுடைய யூபிஐ அக்கௌண்ட் ஹேக் செஞ்சுப்பட்டிருந்தால் அதனால் ஏற்படும் அபாயத்தை குறைப்பதற்கு தினசரி டிரான்சாக்ஷன் லிமிட்டுகளை நீங்கள் வந்து வச்சுருக்கணும். யூபிஐ அப்ளிகேஷனில் கூடுதல் பாதுகாப்பு அடுக்காக இருக்கும் அப்ளிகேஷன்களை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தணும். யூபிஐ டிரான்சாக்ஷன்களை பொது அல்லது பாதுகாப்பற்ற ஒய்ஃபை நெட்வொர்க்கிலிருந்து செய்யக்கூடாது. நாட்டில் அவ்வப்போது நடந்து வரும் யூபிஐ மோசடிகள் குறித்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், எப்படிலாம் வந்து இப்படி பண்ணுறாங்கன்னு. ஏன்னா நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதில் அதிகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இனிமேல் வந்து கேர்ஃபுல்லாக அவங்க டிரான்சாக்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோலாம் அப்புறம் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். ஓகேவா? தேங்க்யூ.